அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை விரைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேற்றைய தினம் கூட தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் உயரதிகாரியும் மாற்றப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எந்த வகையில் இன்னும் நியாயமான முறையில் இருக்கும் என்பதை நாம் கவனிப்போம். ஆனாலும் கூட ஆளும் கட்சி தற்பொழுது வரை காபந்து சர்க்காராக இருக்கக்கூடிய திமுகவிற்காகத்தான் பல்வேறு காவல்துறை அலுவலர்களும் ஆதரவாக இருப்பது தெரிய வருகிறது. குறிப்பாக நம்ம இப்பொழுது காபந்து முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய பொதுக்கூட்ட மேடைகளுக்கு பக்கத்தில் சாலைகளில் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம். பெரிய பெரிய டிராக்டர்களில் பெரிய ஸ்க்ரூ அந்த ட்ரில்லர் வைத்து ரோடுகளை சேதப்படுத்தி பொது சொத்தை சேதப்படுத்தி தான் உயர் கோபுர அந்த கொடிக்கம்பங்கள் அமைக்கப்படுகிறது, மின்விளக்கு கோபுரங்கள் அமைக்கப்படுகிறது. இதையெல்லாம் சம்பந்தப்பட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி அந்தந்த சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்களோ மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரோ கண்டுகொள்வதில்லை. ஆனால் எதிர்க்கட்சியாக சிறு கட்சிகள், மற்ற கட்சிகள், அதிமுக போன்ற கட்சிகள் சிறிய அளவிலான கூட்டங்களை நடத்தினால் கூட கடுமையாக கண்டிப்பதும் அந்த கொடிகளை வழக்கு பதிவு செய்வதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதுமாக காவல்துறையினரும் ஆர்ஓ தரப்புலையும் நடக்குது. இதை வந்து தேர்தல் ஆணையம் வெகுவாக கண்காணிக்கணும். பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுவதை அதிகார மீறல்கள் மூலமாக செய்யப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். தேர்தல் ஆணைய அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி இவ்வளவு தூரத்திற்கு தான் கொடி கட்ட வேண்டும், இவ்வளவு அளவிலான கொடி கட்ட வேண்டும், இவ்வளவு அளவில் தான் மக்கள் கூட வேண்டும், இவ்வளவு நேரத்திற்குள் என்றெல்லாம் இருக்கிறது தேர்தலை பொறுத்து. அதுகளில் வந்து காவல்துறையினரோ வருவாய்த்துறையினரோ சரியாக அந்த விதிமுறைகளை கண்டுகொள்ளாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் முறையாக அனுமதி வாங்கி செய்யக்கூடிய மற்ற கட்சிகள், எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவுக்கூடிய நடைமுறைகளை நாம் பார்க்கிறோம். இதை உடனடியாக இப்பொழுது வந்திருக்கிற தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் காவல் அதிகாரிகள், அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக இருக்கக்கூடிய கலெக்டர்கள் கண்காணித்து சரியான முறையில் நியாயமாக தேர்தலை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்தினுடைய இண்டிபெண்டன்சி என்பதை இதில் நிரூபிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தலைமைச் செயலர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைமை என்பதை காவல்துறையினர்கள் கைவிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, பாரபட்சமின்றி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் உடனடியாக பணிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.